சோ சில காரியங்கள் நமக்கு தாமதமாய் தோன்றும். ஆண்டவர் இப்படி பண்ணிருக்க மாட்டாரா, போன வருஷமே செஞ்சிருக்க மாட்டாரா, போன வருஷமே செஞ்சா நான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்ல, இதெல்லாம் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு நம்ம ஒரு திட்டம் போடுவோம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில காரியத்தை ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார். இல்லைன்னா நீங்க கேட்கிற நேரத்துல அது நடக்கலன்றதற்காக கர்த்தர் வல்லமை குறைஞ்சவரோ, கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கலையோ, இல்லைன்னா காலதாமதமா ஆன உடனே இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறது மாதிரியே நடக்க போறது இல்ல. ஆண்டவருக்கு ஏற்ற வேலைன்னு ஒண்ணு இருக்குது. அது நம்முடைய கண்களுக்கு தவறுதலாய் தெரிந்தாலும் அது நல்லதுன்னு நம்ம அப்புறம் தான் சொல்லுவோம். ஆமேன்னு சொல்லுவோம். அது ஒருவேளை காலதாமதம் ஆகும்போது நம்ம என்னடான்னு சொல்லுவோம். ஆனால் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, கரெக்டான நேரம் பாஸ்டர், சரியான நேரம். இதற்கு முன்பாக நடந்திருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், இதுக்கு முன்பாக நடந்திருந்தா கூட இப்படி இருந்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் எனக்கு கொடுத்தாருன்னு உங்கள் வாயே சொல்லும். அப்போ நம்ம எல்லாருடைய ஒரு ஜெப குறிப்பாக கூட இது என்ன பண்ணணும்னா மாறணும். என்ன ஜெப குறிப்பாக மாறணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஏற்ற காலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏற்ற காலம், என் பிள்ளைக்கு என்ன காலம் வேணும்? ஏற்ற காலம் வேணும். நான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப நம்புறேன். என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை என் தலைமையில ஆண்டவர் ஆரம்பிச்சார் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி இதை சொல்ல வரேன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊரில் ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு நேரம். அப்படின்னா இந்த 8th 9th இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஆண்டவரோட இருக்கிற ஒரு டைம், பாஸ்டரோட ஆண்டவரோட. ஆனால் இந்த 10ஆம் வகுப்பு 10th வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ நமக்கு யூத் மாதிரி வந்துட்டோம். அப்படி இல்லை, அப்போ தான் ஒரு சர்க்கிளான ஒரு நேரம். அது வரைக்கும் இருந்த ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வளர்ந்த பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகி அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஒருத்தன் லவ்வுக்கு அடிமை, ஒருத்தன் சிகரெட்டுக்கு அடிமை, ஒருத்தன் தண்ணிக்கு அடிமை, ஒருத்தன் பாக்கு போடுறதுல இந்த மாதிரி. ஆனால் இவங்க எல்லாருமே இப்போதான் கரெக்டாக சேர்றாங்க. இப்போ எங்கள் பாஸ்டர் ஊழியத்துக்கு போறியான்னு கேட்டார். நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஊழியத்துக்காக நான் போகிறேன்னு வச்சுட்டேன். அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1 year 3 வருஷம் தாண்டி போ அப்படின்றாங்க. என்னுடைய நெருக்கமான ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சர்ச்சுக்கு போவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அவ்வளவு நெருக்கமாக இருந்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டேய் நானும் படிக்கிறேன், எனக்கு +2 வரைக்கும் கண்டிப்பாக நான் படிச்சாகணும், நீ 10th முடிச்சுட்டு போகாத, ஒரு 2 years நானும் +2 முடிச்சிடறேன், அது வரைக்கும் நீ வேலைக்கு போ, 2 பேரும் சேர்ந்து நம்ம பைபிள் காலேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம இது வரைக்கும் சேர்ந்து சர்ச்சுக்கு போனோம், சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்தோம், சேர்ந்து அபிஷேகம் பெற்றோம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே பைபிள் காலேஜுக்கு போயிடுவோம், அப்போ 2 பேருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. உடனே என் மனசு சொல்லுது, ஆமா நம்ம ஒரு 2 years தாண்டி போயிட்டோம்னா அவனும் சேர்ந்து போலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனாலும் இல்ல, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இருக்குது. எங்க பாஸ்டர் பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், அவரெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்ம மாற முடியாது. இந்த தடுமாற்றம் எனக்கு இருந்துருச்சு. ஆனா ஆவியானவர் மேற்கொண்டதுனால என்ன வந்தாலும் பரவாயில்லடா நான் போறேன் அப்படின்னு சொல்லி காலடி எடுத்து வச்சு வந்துட்டேன். 10th முடிச்சு 1 yearல அடுத்த வருஷம் வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 3 மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம தப்பா வந்துட்டோமோ, இங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, நம்ம ஃப்ரெண்டோட வந்திருந்தா இங்க ஜாலியா இருந்திருக்கலாமே. ஆனா அந்த பைபிள் காலேஜ் முடிக்கும் போது தான் நினைச்சேன், நான் வந்தது சரியான நேரம், கரெக்ட் டைம். ஏன் அப்படின்னா, என் ஊர்ல இருந்த மொத்த பசங்களும் கெட்டு போனது அந்த 2 வருஷத்துல, 2 yearsல. ஒருத்தன் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டான், ஒருத்தன் மொட்டா குடிகாரனா மாறிட்டான், ஒருத்தன் அவங்க அப்பாவை அடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்படி பல பிரச்சனை அந்த இடத்துல நடந்துருச்சு. அப்ப நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், என்னை ஏற்ற காலத்துல அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சில காரியங்கள் ஆண்டவர் பேசும்போது மனிதர்கள் பேசுகிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நான் பொதுவாக ஊழியத்திற்காக, முழு நேர ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்படுகிறவர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சா அப்புறம் குடும்பத்தோட காம்ப்ரமைஸ் ஆக முடியாதுன்றதை விட ஆகக்கூடாது. அப்படி ஆயிட்டோம் அப்படின்னா ஃபேமிலி அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லல, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேமிலியை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கர்த்தருடைய ஊழியத்துல அவங்க திருப்தியா செய்யவே முடியாதுங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கிறவங்க தேவனுடைய ஊழியத்தை அவ்வளவு வெற்றியா செய்ய முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை பொறுத்த அளவில் மிகப்பெரிய வைராக்கியம் தேவை. வச்சுட்டனா அவ்வளவுதான், ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிட்டேன், இனி செத்தாலும் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக தான். அப்படி யார் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். புரியுதுல? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாழ்ற கதையெல்லாம் மினிஸ்ட்ரியில ஆகவே ஆகாது. வச்சதுதான், அதுல ஒரு சித்தம் இருக்கு. அதனால ஊர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை தவறா மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சில விஷயத்தை தள்ளி போட்டுறவே கூடாது. தள்ளி போடுறது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர், ஒரு மிகப்பெரிய ஆபத்து.
சில காரியத்தை தள்ளி போடலாம். தள்ளி போடுறதுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்குது, லேட்டாக தான் அது பண்ணணும், அது அவசரப்பட்டு பண்ண முடியாது. ஆனால் சில உடன்படிக்கைகளை, சில பொருத்தனைகள், சில தீர்மானங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தள்ளி போடவே கூடாது. அது அப்போ உடனே அது எடுத்தே ஆகணும். தள்ளி போட்டீங்க அப்படின்னா தள்ளி போட்டுட்டே தான் போவீங்களே தவிர அது ஒரு காலத்திலும் அதை வந்து நீங்க வெற்றி அடைய முடியவே முடியாது. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தன் காலத்தில் தன் கனியை தந்து. நான் அப்படி வந்தேன், கரெக்டாக ஒரு 15 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, 3 வருஷம் படிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் அப்படியே ஒரு வார்டன், அப்படியே ஊழியம், அப்படியே சர்ச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2008 மேரேஜ். அப்படி எல்லாம் படிப்படியா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் குழந்தை பாக்கியத்துக்கு லேட்டு. ஆனால் அதுவும் ஒரு பெரிய விஷயமா இல்லை. அப்புறம் கேட்கறதுக்கு முன்னாடியே அடுத்து அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். இப்படியே வந்து ஆண்டவர் வந்து நடத்தி கொண்டு வருகிற பாதையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறது உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ இந்த வசனத்தை நான் இன்னைக்கு எடுக்கும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய தலை மேலையும், நம்முடைய பிள்ளைகளுடைய தலை மேலையும் என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஆமென். ஆண்டவரை நான் உறுதியா பிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். ஆண்டவரோட நெருக்கமாக நான் வாழ்றதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு லேட்டாக தான் நடக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கடைசி, படிப்பில் கடைசி, மார்க்கில் கடைசி, பெஞ்சில் கடைசி, எல்லாத்துலேயுமே ஜீரோ, எல்லாத்துலேயுமே லேட்டு. ஆனால் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஏற்ற காலத்தில் தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஸோ இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் ஒரு 3 நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணால் கூட பரவாயில்ல. உங்கள் பிள்ளைகளுடைய தலை மேலே கையை வச்சு நீங்கள் என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே அவன் காலத்தில் அவன் கனியை தந்து. எப்படி ஜெபிக்கணும் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? அந்த டைமுக்கு அவன் இப்போ படிக்கிறானா, படிக்க வேண்டிய நேரத்தில் அவன் என்ன பண்ணணும்னா நல்லா படிக்கணும். அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சானா, வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன் வேலைக்கு போகணும். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உடஞ்சு போய் வந்திருக்கலாம், பாஸ்டர் எனக்காக தான் பிரசங்கம் பண்றீங்க, என் பிள்ளை எல்லாத்துலேயும் காலதாமதமாக இருக்கிறாங்க, அவளுக்கு எல்லாமே லேட்டு, இன்னும் நடக்கல, இத்தனை வயசாயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் நான் நம்புறேன், இல்லை, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், இந்த வாக்குத்தத்தத்தை பேசுகிற தேவன் உண்மை உள்ளவர். உங்களுடைய காலதாமதத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் ஏற்ற வேளை ஒன்று வரும். பிரசங்கம் பண்ணுகிற இந்த மாதமே அந்த வேளையா இருக்கலாம். கர்த்தருடைய வேளை வரும்போது அந்த வழி வாசல் உங்களுக்காக திறக்கும். கர்த்தருடைய வேளை வரும்போது உன்னுடைய பிள்ளை மகிமையான ஒரு இடத்துல உட்காரப்படுவாள். கர்த்தருடைய வேளை வரும்போது அந்த தடைகள் அப்படியே இயேசுவின் நாமத்தினால உடையும். அந்த தடைகள் உடையும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ எல்லாரும் ஆண்டவரத்தில் கேட்கலாம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே எனக்கு நிறைவேற்று. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ரொம்ப ஒரு கருப்பான ஒரு குழந்தை. அப்போ அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஒரே கவலை. என்ன கவலை அப்படின்னா, என் பிள்ளை அசிங்கமாக இருக்குது, என் பிள்ளையுடைய பல்ல பாருங்க பாஸ்டர், என் பிள்ளையுடைய மூக்கை பாருங்க பாஸ்டர், என் பிள்ளை இவ்வளோ அசிங்கமாக இருந்தா எப்படி பாஸ்டர் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, யார் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப துக்கப்படுறாங்க. உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க பிள்ளை அசிங்கமாக இருக்குன்னு சொல்லாதீங்கம்மா, உங்க பிள்ளைய ரசிக்கிறவங்களுக்கு அது ரசனை. உங்க பிள்ளை அழகா தான் இருக்குது, அதை ரசிக்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒருத்தர் கொண்டு வர மாட்டாரா? கண்டிப்பா கொண்டு வருவாரு. நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க பிள்ளை அழகாகணும்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அவங்க கவலைப்படுறாங்களே, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி பாஸ்டர், இன்னையிலிருந்து ஒரு மணி நேரம் என் பிள்ளை அழகாகணும்னு ஜெபம் பண்றேன் அப்படின்னா, சரி அதுவும் ஒரு விதத்துல விசுவாசம் தானே, சரி அப்படின்னு விட்டேன். அந்த மகன் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. திடீர்னு அடுத்த வருஷம் 9th ஸ்டாண்டர்ட் அவ பெரிய பிள்ளை ஆயிட்டா. பெரிய புள்ள ஆகி ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆள் அப்படியே கலர் ஆகி ஹைட் ஆகி, ஐயோ நம்ம பாக்குறதுக்கே ரொம்ப அழகா, அவங்க பிள்ளையான்னு சொல்றதுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகா வளர்ந்து பெரிய பிள்ளையாகி அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டா அழகாக்கிட்டாரு. ஆமேன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம ஆண்டவரால முடியும். எல்லாத்துக்கும் ஆண்டவரத்துல மருந்து இருக்கு. நான் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. அதை விட ஒன்று சொல்லுங்களேன், இந்த பாஸ்டர் அம்மா ஹைட்டா இருக்கிறனாலே என்னமோ தெரியல, ஒரு சர்ச்சில் ஒரு வாலிப பையன், அவன் வீட்டில் எல்லாருமே குள்ளம், அவங்க அம்மாவும் குள்ளம், அவங்க அப்பாவும் குள்ளம், இவனும் குள்ளம். இவனுக்கு குள்ளமா இருக்கிறத குறித்து பயங்கர கவலை. என்ன அப்படின்னா வந்து சொல்லுவான், பாஸ்டர் எங்க அம்மாவும் குள்ளம், எங்க அப்பாவும் குள்ளம், ஸோ நான் ஹைட்டா வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க ஜீன் தானே அப்படி. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ஜீன் வேற, உன் ஜீன் வேற, ஒன்னா ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாரு, ரத்தத்துல கழுவும் போதே வேற ஜீன் உனக்குள்ள வந்துருது, நீ ஏன் ஜெபம் பண்ணு அப்படின்னு. அவன் கவலையா இருந்தனால ஒரு நாள் பாஸ்டர் அம்மா கூப்பிட்டு, நான் அவள்கிட்ட சொன்னேன், இவ்வளோ கவலைப்படுறான் அவனை கூப்பிட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணி விடு அப்படின்னு. அவனை கூப்பிட்டு ஒரு நாள் அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவன் வளரணும் ஆண்டவரே. இந்த பாஸ்டர் அம்மா வந்து வளரும் போது அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்களா, இதுக்கு மேல வளர்ந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா இதுக்கு மேல வளர்ந்தா இவளுக்கு எங்க மாப்பிள்ளை தேடுறது நம்ம அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவரே எங்க அம்மா அப்பா நான் வளரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டது மாதிரி போதுன்ற அளவுக்கு அவன் வளரட்டும் அப்படின்னு சொன்ன 6 மாசத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அவன் ஹைட் ஆயிட்டான். இன்னைக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தையோட அவன் இருக்கிறான், ஹைட் ஆயிட்டான்.
அப்படியே ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா பாஸ்டர் மாட்ட கொடு. பாஸ்டர்மா நான் ஹைட் ஆயிட்டேன், பாஸ்டர்மா நான் ஹைட் ஆயிட்டேன். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, பாஸ்டர் மாட்ட சொன்னேன், ஒரு நாள் இந்த சர்ச்சில் இருக்கிற குள்ளமா இருக்கிறவங்க எல்லாம் வர சொல்லி தலையில கழிச்சு கொஞ்சம் ஷோ பண்ணி விடு, சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஹைட் ஆகட்டும். ஆமா, உங்களை பார்த்தா அப்படித்தான் சொல்றேன். நீங்க யாராவது குள்ளமா இருக்கிறீங்கிற மனத்தாழ்வில் இருக்கிறீர்களோ நீங்களும் பண்ணுங்கள், பாஸ்டர் மாவட்டத்தில் வந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, அந்த அபிஷேகம் உங்களுக்கு அப்படியே வரட்டும். அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கேட்கிறார். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி என்ன பண்ண அப்படின்னா கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அப்போ நம்ம ஆசைப்பட்டு நம்ம ஜெபம் பண்றதை கர்த்தர் கேட்கிறார். இது ஒரு சாட்சி அல்ல. இப்போ வந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பாஸ்டர் ஜோஷுவா அவங்களுடைய குழந்தை வந்து 8 மாதத்தில் பிறந்த குழந்தை. அந்த குழந்தை கன்சீவ் ஆகி முதல்ல டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை, இந்த குழந்தை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தையை அழிச்சிருங்க. இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்தா குழந்தைக்கும் ஆபத்து, அவங்க அம்மாவுக்கும் ஆபத்து. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 குழந்தைங்களை அவங்க பாதி கொடுத்துட்டாங்க. 3 குழந்தைங்க இறந்துட்டாங்க. 3 குழந்தைய மாதிரி தான் இந்த குழந்தைக்கும் வளர்ச்சி எதுவுமே இல்லை, வேண்டான்றாங்க. அப்ப நான் பாஸ்டர் மாட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஏற்கனவே 3 குழந்தைய நம்ம இழந்துட்டோம். ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம், இந்த குழந்தைய நம்ம இழக்கவே முடியாது, இழக்கக்கூடாது. இந்த குழந்தை கண்டிப்பா வேணும். அதனால நீ என்ன பண்ணுவே தெரியாது, டெய்லி அந்த சிஸ்டரை வர சொல்லி நீ வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணிடு, இந்த குழந்தைய நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு. அந்த கன்சீவான அன்னையிலிருந்து எங்க பிள்ளைகளுக்கு டியூஷன் அவங்க தான் எடுக்கிறாங்க. வீட்டுக்கு டெய்லி வருவாங்க. ஒவ்வொரு நாளும் பெரிய இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எனக்கு பாவமா இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன், தூக்கி பாஸ்டம்மா தான் போட்டு விடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை போடும்போது வயிற்றுல கை வச்சு டெய்லி பாஸ்டம்மா ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப அழகான குழந்தையாய் கர்த்தர் ரொம்ப அழகா ஆச்சரியமா ஒரு பழுது இல்லாமல் வச்சிருக்காரு. ஒரு பழுது இல்லாமல் 8 மாசத்துல குழந்தை பிறந்துச்சு. சும்மா இந்த விரல் அளவு தான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். நம்முடைய ஒரு விரல் தான் அந்த ஒரு 4 இன்ச்சு அந்த குழந்தையினுடைய அளவு 4 இன்ச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வளர்ந்து அப்படியே நடந்து ஓடிட்டு அளவுக்கு வந்துட்டான். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ பிரேயரில் இருக்கிற சுந்தர் பாஸ்டர் நம்முடைய உடன் ஊழியர், அவருக்கு அதிசயா அப்படின்ற ஒரு குழந்தை. அதுக்கு அவங்க அந்த குழந்தை பிறக்கும் போதும் 7 மாசத்துல தான் பிறந்துருச்சு. இந்த குழந்தை கிடைக்காதுன்னே சொல்லிட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போயிருங்க, குழந்தை இங்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. ஆனா ஜெபிச்ச ஜெபம் ஆண்டவர் அதிசயமா அந்த குழந்தை இன்னைக்கு அதிசயா அப்படின்னு கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப நான் ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணா நம்ம வலுக்கட்டாயமா ஜெபிக்கிறது யாரு, அதை சத்துருடைய கையில இருந்து புடுங்கிறது யாருன்னு தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்ப சத்துருடைய கையில இருக்க ஆசீர்வாதங்கள் சத்துரு புடுங்கி வச்சிருக்கான், ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா புடுங்கி வச்சிருக்கான். ஒருவேளை அப்பா மேல இருக்கிற சாபமா இருக்கலாம், அம்மா மேல இருக்கிற சாபமா இருக்கலாம், அவங்க ஏதாவது உடன்படிக்கை பண்ணதா இருக்கலாம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சத்துருடைய கையில இருக்குது. ஆனா நான் சொல்றேன், நீங்க யாராவது தீவிரமா நின்னாதான் அதை வாங்க முடியும், அதை பிடிக்க முடியும். அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். டிஜிஎஸ் தினகரன் ஐயா உலக அளவில் பிரசித்திப்பட்ட தேவ மனுஷன். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காக்காரன் வந்து நடக்கிற ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் ஐயாவை பேச வச்சிருக்காங்க. அமெரிக்காக்காரர்கள் வந்து நம்ம ஆட்களை அவ்வளோ சீக்கிரமா மேடையில் ஏற்ற மாட்டாங்க. அவங்க அந்த டிகிரி பார்ப்பாங்க, நீங்க என்னதான் இருந்தாலும் கீழே தான். நம்மளை வந்து அவங்க வந்து நம்ம மிஷினரி ஊழியமாக தான் அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு ஈக்குவலா உட்கார வச்சாங்க அவங்கள. ஏன் அப்படி உலக அளவில் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர் தான் டிஜிஎஸ் தினகரன். இவருக்கு எப்படி இந்த அபிஷேகம் வந்துருச்சு, எப்படி ஒரு ஊழியத்துக்குள்ள வந்தார் அப்படின்னா, ஒரே ஒரு சாட்சி தான். ஒரு வாலிப பையன் வந்து மரிச்சு போற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அந்த பையனை பார்த்து எல்லாருமே பரிதாபப்படுறாங்க. அவங்க அம்மா அப்பா பரிதாபப்பட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. டாக்டர் வந்து 3 நாள் டைம் கொடுத்துட்டாங்க, இந்த பையன் இறந்துருவான் அப்படின்னு டைம் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் சர்ச்சில் உள்ளவங்க வந்து ஒவ்வொருத்தரா ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தி திடப்படுத்தி இருக்காங்க. இவர் மட்டும் ஒரு மூலையில போய் உட்கார்ந்து, இந்த பையன் மரணம் அடைய போறான்னு சொல்லி எல்லாருமே அழுதுட்டு போறாங்களே, இவனுக்காக திறப்புல நிக்கிறது யாரு, இவன் சாகக்கூடாதுன்னு ஜெபம் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா, ஏன் இவனுடைய உயிரை நம்ம பறிச்சு வாங்க முடியாதா, இவன் சின்ன வயசு தானே அப்படின்ற ஒரு தாக்கம் மனசுக்குள்ள வந்து, அந்த மரண வீடு தான் வந்து அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய விதை போட்டது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறினார். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காதுல கேட்கறது பெருசு இல்லை, அந்த சூழ்நிலையில கடந்து போறது பெருசு இல்லை, அதை வலுக்கட்டாயமா திறப்புல நின்று வாங்குறது யாரு, அந்த சாபத்தை உடைக்கிறது யாரு, அடுத்த சன்னதிக்கு நம்ம அதை வச்சுட்டு போறோமா, அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போறோம். நீங்க தானே ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கட்டை உடைக்கணும், அந்த கட்டை உடைக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துல இருந்த கஷ்டம் இப்போ ஊழியத்துல இல்லை. ஏன்? 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் வந்து படாத பாடெல்லாம் பட்டு ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பிசாசுகளை கொன்னுட்டு தான் போயிட்டாங்க. சாபத்தை ஏறக்குறைய அழிச்சிட்டாங்க. திறப்புல நின்று முழங்கால நின்று அழுது ஜெபம் பண்ணி நிறைய சாபத்தை உடைச்சதுனால இன்னைக்கு நமக்கு ஊழியம் செய்யறதுக்கு கொஞ்சம் என்னவா இருக்குது சொல்லுங்க, லெகுவா இருக்குது. எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு பயங்கரமான போராட்டம். மொத்த பிசாசும் அவங்களோட தான் போராடும், மொத்த விக்கிரக ஆவியும் அவங்களோட தான் போராடும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஃபேமிலியில, ஒரு குடும்பத்துல, ஒரு வம்சத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா.
நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுகிறீர்களே, ஆனால் அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். கிறிஸ்தவமா இருந்தும் ஒழுங்கா ரட்சிக்கப்படாத குடும்பமா இருக்கலாம். ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா இருப்பீர்களே, ஆனால் உங்க தியாகம் ரொம்ப பெருசு. நீங்க நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட பிசாசு கொஞ்சமா இல்ல, ரொம்ப போராடுவான், அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டான். ஆனா நீங்க ஜெபத்துல இருந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அதை முறியடிக்கும் போது பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு பின்னாடியே வந்துருவாங்க. அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க. பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாருக்குமே, முதல் கனி எல்லாருக்குமே பரலோகத்துல பெரிய பலன் இருக்குது. வம்சத்துல அத்தனை பேர் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்தது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். தியாகம் தான் உங்களுக்கு, தியாகம் தான். நீங்க தியாகம் பண்ணி ஆனவர் வழி இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் கட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க, நீங்களும் அந்த கட்டுக்குள்ள பின்னி பிணைஞ்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க வெளியே வந்த உடனே நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், அவன் அத்தனை பேரும் அதை விட்டுட்டு வர வாய்ப்பு இருக்குல்ல. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராட்டத்தை கொடுப்பான் பிசாசு, எவ்வளவு போராட்டத்தை கொடுப்பான். ஆனா நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். நம்ம கூட இருக்கிற சக்தி பெரிய சக்தி. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். நம்ம கூட பராக்கிரமசாலி இருக்கிறார். அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் சொல்றேன், யார் திறப்பில் நிற்க போகிறீர்கள்? யார் திறப்பில் நிற்க போறீர்கள்? யார் உங்கள் குடும்பத்தினுடைய சாப கட்டை உடைக்க போறீங்க? யார் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்க போறீங்க? யார் நிற்க போறீங்க? வெறும் சும்மா இருந்தா நடக்காது, நீங்க தான் உடைக்கணும். நீங்க தானே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்க. உங்க பிள்ளை தலைமையில இருக்கிற சாபத்தை நீங்க தானே உடைக்க முடியும். அதை உடைச்சிருங்க. ஒருவேளை உங்க காலம் முடிஞ்சிச்சுன்னா கூட உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் பாட்டி ஜெபிச்ச ஜெபம், என் தாத்தா ஜெபிச்ச ஜெபம், எங்க அம்மா ஜெபிச்ச ஜெபம், எங்க அப்பா ஜெபிச்ச ஜெபம்னு அடுத்த ஜெனரேஷன் வந்து சொல்லுவாங்க. நான் ஏன் இவ்வளவு கத்துறேன், ஏன் இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், ஏன் இத்தனை எஃபோர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுக்காக தான், அடுத்த ஜெனரேஷனுக்காக தான், அடுத்த ஜெனரேஷனுக்காக தான். நம்ம போயிடுவோம், நம்ம இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அடுத்த வர ஜெனரேஷனுக்கு விசுவாசம்ன்றது இருக்காது. அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்கே கஷ்டம். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே. எனக்கு மட்டும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், நான் கம்ஃபர்ட், எனக்கு எல்லாமே வந்துருச்சு, நான் வந்து கம்ஃபர்ட் ஆயிட்டேன். எனக்கு சாப்பாடுக்கு சாப்பாடு வருது, ஊழியத்துக்கு ஊழியம் இருக்குது, ஆத்துமாக்களுக்கு ஆத்துமாக்கள் இருக்காங்க, கரெக்ட் ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நான் எனக்காக மட்டும் பார்க்கல, நான் செட்டில் ஆக நினைக்கல. அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு பெரிய விசுவாசத்தை, கர்த்தருடைய பாதங்களை இந்த இடத்துல பதிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுறோம். ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேர் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க குடும்பத்தை விடாதீங்க, உங்க பிள்ளைகளை விடாதீங்க, உங்க கணவனாரை விடாதீங்க, உங்க மனைவியை விடாதீங்க. நீங்க தான் கையில இழுத்து பிடிச்சு வாங்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி வாங்கணுமாமா? பலவந்தமாய். எப்படி வாங்கணும்? பரலோக ராஜ்யம் சும்மா இல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் எதுல இல்ல? சும்மா வாய் ஜவுடால் விடுறதுல இல்ல. வாயில ஏறுவானாலும் பேசலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், 1000 2000 10,000 கோடி அப்படின்னு பேசலாம். கதைக்கு வரணுமே. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. சும்மா பேசிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க பலத்தோட நிக்கணும், போராடணும். நீங்க தனி அறையில நிக்கணும், சத்துருக்கு முன்னாடி எழும்பி நிக்கணும். அப்ப நீங்க ஜெபிக்க 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 அந்த கட்டை அப்படியே மாறி போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேயை பார்க்குறவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. எங்க போனாலும் பேயை பார்த்தேன்னு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துங்களா, எங்க போனாலும் அங்க அப்படி சொப்பனம் பார்த்தேன், இங்க சொப்பனம் பார்த்தேன், இவன் இங்க நடந்துட்டு இருக்கான், அவன் அங்க நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நீங்களும் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேயும் பிசாசும் பார்த்துருப்பீங்க. நான் கூட சின்ன வயசுல நல்லா ரட்சிக்கப்படுற முன்னாடி பார்த்தீங்கன்னா சொப்பனமா பார்ப்பேன். அந்த சொப்பனத்துல பாதாள குழியில விடுறது மாதிரி இருக்கும், எவனோ தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும், திடீர்னு வானத்துல போற மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட சொப்பனம். ஆனா அந்த காலம் தாண்டினதுக்கு பிறகு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஆண்டவரோட வந்ததுக்கு அப்புறம் இப்போ அது எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மரண தூதன், அந்த அசுத்தாவி நம்மளை விட்டு அப்படியே விலகிருச்சு. அதை வந்து பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி அதை கட்டி 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 அதனுடைய கிரியை அழிச்சு அதனுடைய பலத்தை எல்லாம் நாசம் பண்ணி இன்னைக்கு அது ஒன்றும் இல்லாமல் போனதுனால நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா ஃப்ரீயா இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆராதனை பண்ணா அங்கங்க பாத்தீங்கன்னா ஆராதனை நடந்துட்டே இருக்கும். இவங்க அபிஷேகத்துல நிறையிறாங்களா பிசாசுல நிறையிறாங்களா நமக்கு தெரியாது. பாதி அபிஷேகத்தில் நிறையும், பாதி பிசாசுல. அதுவும் கிராமத்துக்கு பக்கம் போயிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது கத்த ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு எவ்வளவு ஆராதிச்சாலும் நல்லா ஆராதிக்கிறீங்க. காரணம் என்னன்னா அந்த பிசாசெல்லாம் சத்தமா நல்லா சொல்லினா, பிசாசு பிடிச்ச மாதிரியே பேசிட்டு கூடாது. பிசாசெல்லாம் என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. ஜெபம் பண்ணி ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை துதிக்க உள்ள அவனால என்ன பண்ண முடியல. அதான் வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும்.
நான் பிசாசு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, நீங்க வந்து பிசாசு பிடிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணா நான் தலையில கை வைக்கும் போது நீங்க ஆடுவீங்க. ஆடணும்னா வஸ்திரம் விலகும், நீங்க அப்படியே உருளுவீங்க. இங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும், எந்திரிச்சு பார்த்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இதுக்கு ஒரு சைலண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, 3 மாசம் சர்ச்சில் முன்னாடி லைன்ல வந்து உட்கார்ந்து நல்ல கண்ணீரோட சத்தமா ஆராதிங்க. சத்தத்தை உயர்த்தி பாட்டு பாடி ஆராதிங்க. அதுவா என்ன பண்ணிரும்? இருக்கவே இருக்காது. நீ யாரும் பரிசுத்தவான்களெல்லாம் உன்னை கை வச்செல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். அது துரத்த கூட வேணாம், நீயே துரத்திக்கலாம். உங்களுக்கு நிறைவானது வரும்போது குறைவானது. ஸோ அதனால பிசாசு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே கூட்டிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்னு கொண்டாந்துடாதீங்க. புரியுதுல? நைட்டு 1 மணிக்கு ஒருத்தங்க கால் பண்ணி, பாஸ்டர் நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சி அப்படின்னு 1 மணிக்கு. சரி நாளைக்கு காலையில் ஜெபம் பண்றேன் அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வாசல்ல தான் நிற்கும். 1 மணிக்கு காரோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. காரோட வீட்டுக்கு வந்தா 1 மணிக்கு நான் அப்பதான் தூங்கினேன். எந்திரிச்சு பார்க்குறேன் கார்ல உட்காந்துருக்கேன். அப்புறம் கார்லேயே வச்சு ஜெபம் பண்ணி அவளுக்கு சரி ஓகே நல்லதான். அவங்களுடைய அந்த மன கஷ்டம் எப்படி என்ன பண்ணுறது டிசைட் பண்ண தெரியாதுல்ல. அதனால ஜெபம் பண்ணி அப்புறம் இருக்கிறான். அதனால பிசாசு பிடிச்சவங்களை எல்லாம் டைரக்டாக கொண்டு வர்றதை விட பிசாசு பிடிச்சவங்களை டைரக்டாக ஆராதனைக்கு நடத்துறது நல்லது. நாமேனே வர மாட்டேங்குது. நம்ம நிறைய பேருக்கு யாராவது ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து தலையில கை வச்சாதான் அந்த அபிஷேகம் இறங்குன்ற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நல்லா நினைச்சுக்கோங்க, மனுஷனுடைய ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் பெருசு. அதனால பரிசுத்தவான்கிட்ட ஜெபம் பண்றது தப்பு இல்லை. பிசாசு எல்லாம் நீங்களே துரத்தலாம். பிசாசு துரத்துற அதிகாரத்தை வந்து ஆண்டவர் ஊழியக்காரருக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, ஒரு சாமி ஆடுற ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். எங்க போயிட்டு வந்தீங்கன்னா சாமி ஆட்டிட்டு கயிறு கட்டிட்டு வந்துருவோம். என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இந்த பொண்ணு சும்மா ஆடிட்டு இருந்துச்சு, வேப்பிலையை வச்சு 2 அடி அடிச்சிட்டாரு. பிசாசு கேட்டிருக்கீங்களா இல்லையா? நான் நிறைய கேட்டிருக்கிறேன். இந்த கயிறை கட்டிட்டு வந்தா அந்த பிசாசு எத்தனை மாசத்துக்கு வராது? 6 மாசத்துக்கு வராது, 3 மாசத்துக்கு வராது அப்படின்னாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாங்க துரத்தணும்னா இனி வரவே வராது. ஆனா நீங்க வேற சாமிகிட்ட போய் பிசாசு துரத்துனீங்கன்னா அது 3 மாசம் தாண்டி திரும்பவும் வந்து எட்டி பார்க்கும். அது அடிக்கடி வரும். நமக்கு அப்படின்னா கர்த்தர் விடுதலை கொடுத்தாருன்னா முழுக்க விடுதலை. ஆமேன்னு சொல்லுங்கள். எது வேணும் நீங்க டிசைட் பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட வேண்டியது. அதனால பிசாசு பிடிச்சவங்களையும் ஆராதனைக்கு கொண்டு வந்து அவங்கள விடுதலை ஆக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி முதல் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்பர் 1 ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதையுமே தள்ளி போடக்கூடாது. தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமேன்னு சொல்லுங்கள். 2வது, அதற்காக திறப்பில் நிற்கிறது யார்? யார் திறப்பில் நிற்க போறீங்க? ஒரு பிரச்சனைன்னு ஒன்று பார்த்தாச்சு. வீட்டில் அடிக்கடி இது வந்துட்டே இருக்குது. இப்போ கடந்த நாட்களில் ஒரு கேன்சர் வியாதி, தாத்தா கேன்சர் வியாதியில் செத்துட்டாரு, பாட்டி கேன்சர் வியாதியில் இறந்துட்டாங்க, பிள்ளைங்கள 3 பேர் இப்போ கேன்சர் வியாதியில் வந்தாங்க. இப்போ 4வது ஒருத்தர் கேன்சர் வியாதியில் தாக்கப்பட்டிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, யார் இந்த சாப கட்ட முறிக்கிறது? யார் முறிக்கிறது? இப்படியே விட்டுறலாமா? இப்படியே விட்டா அடுத்த ஜெனரேஷனுக்கும் அதான் வரப்போகுது. நம்ம ஏன் அப்படி விடணும்? விடக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அங்க திறப்புல நிக்கிற ஒருத்தனை கர்த்தர் தேடுறாரு. அந்த லிஸ்ட்ல யார் நிக்கணும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் வருத்தம் தான். திறப்புல நிக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க நில்லுங்க. நீங்க ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்க பின்வர்ற சன்னதி பெரிய வெற்றியா இருக்க மாட்டாங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை உலகத்துல பேர் எழுதப்படாட்டா கூட பரலோகத்துல உங்க பேர் எழுதும் இல்ல. அதனால எந்த ஆசீர்வாத குறைவா இருந்தாலும் அது சத்துருடைய பிடியில இருந்தா உடைக்க வேண்டிய சக்தியை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நீங்க போய் நிற்பீர்களே ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே ரைட் டைம், கடைசி சரியான நேரம். உங்க வீட்டில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தாமதமாக இருக்குதோ இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டாம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டாம். எல்லாம் இருக்கும்போதே பலன் இருக்கும்போதே, பலன் இல்லாத போது வேண்டாம். ஆண்டவர் 100 வயசுல இல்லை, கர்த்தர் 30 வயசுலேயே நமக்காக செய்யணும். ஆமேன். கையை மேலே உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்கணும்னு சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளையினுடைய தலை மேலே இருக்கணும்னு சொல்லுங்க. ஒவ்வொரு முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் என் தலையின் மேல் அப்படியே இருக்கணும் ஆண்டவரே, அப்படி இருக்கணும் ஆண்டவரே, அப்படி இருக்கணும் ஆண்டவரே, அப்படி இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் இரக்கம் செய்ய வேண்டும் அப்பா. தன் காலத்தில் தன் கனியை தந்து. நோ டிலே ஆண்டவரே. லேட்டு வேணாம் ஆண்டவரே, காலதாமதம் வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாட்கள் தாண்டினதுக்கு பிறகு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் இல்லாத போது வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் இருக்கும் போதே நடக்கட்டும். அந்த சரியான நேரம், சரியான நேரம், சரியான நேரம். தாமதம் இல்லைன்ற அந்த ஆசீர்வாதம், ஹல்லேலூயா, லேட் இல்லைன்ற அந்த ஆசீர்வாதம். இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியம் தாமதம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல நல்ல ராதாலா ஷௌராமா. என் பிள்ளையினுடைய விடுதலை
தாமதமாகாம கிடைக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்காக நான் தரப்புல நிக்கணும், என் கணவனாருக்காக நான் தரப்புல நிக்கணும். சகோதரி, கர்த்தர் உன்னைத்தான் நம்புகிறார். சகோதரனே, கர்த்தர் உன்னைத்தான் நம்புகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை ரட்சித்தார், அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அபிஷேகித்தார், அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை வேறு விரித்தார். அது எவ்வளவு பெரிய சாப கட்டா இருந்தாலும் நீ நின்னா அது முறிஞ்சு விழும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி. உனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக அது சமபூமி. அந்த சாப கட்டு சமபூமி, அந்த அக்கிரமத்தின் கட்டு சமபூமி, அந்த குடி வெறியின் ஆவி சமபூமி, அந்த வியாதி சமபூமி. உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். நீ நின்னா அந்த இடம் அசையும், நீ நின்னா அற்புதம் தானா வரும். நீ நன்னா சத்துரு மின்னலை போல விழுறத உங்க கண்கள் பார்க்கும். கர்த்தர் தேடுறார், கர்த்தர் தேடுறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களை பார்த்தா கேட்கிறாரு. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், என் வம்சத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், என் மனைவிக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், என் கணவருக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ அடியே நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை பலப்படுத்தும், எனக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும், என் கண்களில் கண்ணீரை தாரும். சொல்லுங்க, என் வாயில வார்த்தையை தாரும், என் முழங்கால உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. என் முழங்கால உறுதிப்படுத்துங்கப்பா. இந்த பட்டணத்திற்காக நிற்கிறதுக்கு என் முழங்கால உறுதிப்படுத்துங்கப்பா. இந்த பகுதிக்காக முழங்கால நிற்கிறதுக்கு என் முழங்கால உறுதிப்படுத்துங்கப்பா. அழிந்து போகிற இந்த ஜனங்களை உமக்கு நேராய் நடத்துவதற்கு என்னை பலப்படுத்தும். நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ஐயா நான் நிற்கிறேன், ஐயா, ஐயா நான் நிற்கிறேன், ஐயா. இதோ நான் நிற்கிறேன், இதோ நான் நிற்கிறேன். அழியும் என் ஜனங்களை மீட்கிறதற்கு நான் நிற்கிறேன். என்னை நம்பும். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என்னை நம்பும், எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும், எனக்கு அந்த ஜப வாழ்க்கையை தாரும், என்னை பலப்படுத்தும். கேளுங்க, கர்த்தர் நிறைய பேரை இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் நிரப்பட்டும், நிரப்பட்டும் சொல்லி கேளுங்க. இயேசுப்பா, எனக்கு அந்த கிருபை வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி, ஓ நன்றி, நன்றி. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் இன்னைக்கு கவனிங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த வார்த்தையை மனசுல வந்து அப்படியே பிரவாகமா தர. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எத்தனை பேர் நீங்க வந்து லைவ்லையும் திருச்சபையிலையும் நீங்க இருக்கீங்க. நான் சொல்றேன், ஆனா நீங்க முக்கியமான ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று பேச விரும்புறாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நீயே நிக்கலன்னா வேற யார் நிப்பான்னு கேட்கிறாரு. உங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் தான் கேட்கிறாரு, மகளே நீ நிக்கலன்னா யார் நிப்பா, மகனே நீ நிக்கலன்னா யார் நிப்பா, யார் நிப்பா? ஒருவனை தேடுங்க, ஒருவனையும் காணே. அப்பதான் ஏசாயா கத்துறாரு, இதோ அடியேன் நான். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அதை பத்தி கர்த்தர் கவலை விட்டுரு. உன்னை பரிசுத்தமாக்க வேண்டிய வேலை என்னுடையது, உன்னை கிளியர் பண்ண வேண்டிய வேலை என்னுடையது. நீ வர்றியா? நீங்க இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லலாம், நான் தகுதி இருக்கானா, அவ்வளோ இல்லையே, நானே பலவீனம், நானே, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வர்றீங்களா? நீங்க நிக்கிறீங்களா? உங்க வீட்டில் இத்தனை நடந்தும் உங்களால ஜெபிக்க முடியலையே, உங்க காதுல இத்தனை கெட்ட செய்தியை கேட்டு உங்களால திறப்புல நிக்க முடியலையே, உங்க குடும்பம் இன்னும் செட்டில் ஆகல, உங்க பிள்ளைங்க இன்னும் செட்டில் ஆகல, உங்க கணவனாருடைய வாழ்க்கை சரியா இல்லை, உங்க மனைவியினுடைய வாழ்க்கை சரியா இல்லை, இப்படி இவ்வளவு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போது நீங்களும் சோர்ந்து போய் அமைதியா இருந்தா, நான் சொல்றேன், யாருதான் அந்த கட்டை உடைப்பா? யாருதான் அந்த கட்டை உடைப்பா? யாருதான் அந்த கட்டை உடைப்பா? நம்ம தான் உடைக்கணும், நம்ம தான் உடைக்கணும். ஒரு வயதான ஒரு தகப்பனார், அவருடைய பிள்ளைக்கு 3வது ஒரு குழந்தை பிறக்குது. டாக்டர்கள் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. இவர் தன்னுடைய மகளை பார்த்து சொல்றாரு, நீ கலங்காதம்மா, நான் ஜெபிக்கிற ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்னு ரூமுக்குள்ள போய் அழுகுறாரு. அப்போ குழந்தைக்கு இப்போ வந்து டெலிவரி ஆகி குழந்தைய கையில் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். கொடுக்கும்போது நர்ஸு சொல்றாங்க, சார் குழந்தை பிறந்த உடனே அழலை சார், கிள்ளி கூட பார்த்தோம், இன்ஜெக்ஷன் வச்சு குத்தி பார்த்தோம், அழலை சார், பட் குழந்தை வளர்ந்து மூளை வளர்ச்சி இல்லை சார் அப்படின்னு குழந்தைய கையில் கொடுக்குறாங்க. தன்னுடைய பேரை குழந்தைய கையில் வாங்கிட்டு தன்னுடைய மகளுடைய கையில், குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கு பாருமா அப்படின்னு காமிச்சிட்டு, தன்னுடைய மகள் வருத்தப்படுவாளோன்னு நினச்சி அந்த குழந்தைய ஒரு அறைக்குள்ளே கொண்டு போய் நேர் முழங்கால நின்று
கத்தி அழுது, என் குழந்தை எங்க வம்சத்துல இந்த சாபம் தொடரக்கூடாது ஆண்டவரே, ஜெபிக்க 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 பாத்தீங்கன்னா குழந்தை கத்தி அழுது, குழந்தை கத்தி அழுது. குழந்தையினுடைய பாட்டெல்லாம் அப்படியே அப்படியே நரம்பு எலும்புகள் எல்லாம் அப்படியே பலன் அடையுது, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஸோ ஒரு வயதான ஒரு தகப்பனார் தன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைக்கு ஒரு சாப கட்டு வருது, அந்த சாபத்தை உடைக்கணும்னு முழங்கால நின்ன உடனே அந்த சாபம் முறியும். அப்படின்னா உங்களை என்னையும் ஆண்டவர் ஏன் ரட்சிச்சாரு? நான் சொல்றேன், அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த சாபத்தை சுமக்கக்கூடாது. நீங்க ஒருவேளை கடன்காரர்களாகவே வாழ்ந்திருப்பீர்கள், உங்களுக்கு கடனே உங்களுடைய சாபமா இருக்கலாம். இப்பதான் முடிச்சிருப்பீங்க, திரும்ப திரும்ப இப்பதான் முடிச்சிருப்பீங்க, இப்படி ஏதோ ஒரு சாபம். நான் சொல்றேன், அடுத்த வர்ற சன்னதிக்கு அந்த சாபத்தை நீங்க விட்டுட்டு போகாதீங்க. அது நீங்க சம்பாதிக்கிறதுனால முடியாது. என் பிள்ளை நான் வந்து சம்பாரிச்சு எல்லா கடனையும் கட்டிட்டு போவேன்னு நினைக்காதீங்க. அது ஒரு சாபம். அந்த சாபத்தை முறிக்கிறதுக்கு நீங்க முழங்கால நிக்கணும், நீங்க ஜெயிக்கணும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு சாபத்தை முறிக்கிறது என்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. அதுக்கு நிறைய கரையம் தேவைப்படுது. அந்த கரையத்தை நம்ம கொடுக்கலான்னு நம்ம நினைக்கிறேன். நான் இந்த பட்டணத்துக்காக கொடுக்குறேன், நான் இந்த பகுதிக்காக கொடுக்குறேன். உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அட்லீஸ்ட் உங்க குடும்பத்துக்காவது நீங்க கொடுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படியோ நமக்கு அந்த மாதிரி வாச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நானும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் கஷ்டப்படலாம், ஆனா நம்ம கஷ்டப்படக்கூடாது. பொதுவா வந்து ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வர்றது வந்து அதெல்லாம் தாண்டதுக்கு கத்த நம்ம பண்றது. ஆனா சாபக்கட்டு நம்மளை பின்தொடரக்கூடாது. சாபம் எப்படி பின்தொடரலாம்? ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சாபத்தை முறிச்சார்ல, அப்புறம் ஏன் நம்ம அப்படி நிற்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, அது நடக்காது, அதை ஏற்றுக்கொள்ற இருதய பக்குவன்றது வேற, ஆனா போராடி வாங்குறதுன்றது வேற. நான் சொல்றேன், நீங்க போராடி வாங்கலாமான்னு கேட்கிறேன். போராடி வாங்கிட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ எல்லாருமே இப்போ போராட போறோம். வியாதியா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், முன்னேறாத காரியமா இருக்கலாம், சரீர வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், எக்ஸெட்ரா. என்னென்ன உங்களுடைய கண்களுக்கு சாபமா தெரியுதோ எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா திறப்புல நின்று அதை முறிக்க போறோம். ஆமா, என் குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது, என் வம்சத்தில் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கே கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைக்க போறாரு. இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருந்த திறப்புல நீங்க நில்லுங்க, போய் அந்த அபிஷேகத்தை அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் இருக்கிற ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே. அப்படியே எழுமி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு கையை மேல உயர்த்தி, நான் இருக்கிறேன் என் குடும்பத்திற்காக நிற்பதற்கு. கர்த்தர் உங்களை தான் தேடுறாரு. இனி வர்ற ஜெனரேஷன் அந்த பாரத்தை சுமக்க போவது இல்லை. உங்க கர்ப்ப பிறப்பு அந்த பாரத்தை சுமக்க போவது இல்லை. நீங்க இந்த காரியம் நடக்காததுனால நீங்க பட்ட அவமானம் நிறைய, நீங்க பட்ட நிந்தைகள் நிறைய. நீங்க எவ்வளவு இடத்துல வெட்கப்பட்டீங்க, எவ்வளவு இடத்துல தலை குறிஞ்சிங்க. உங்க மனசு ஒரு நாள் கூட நிம்மதியா இல்லையே, சாப்பாடை கூட ஒழுங்கா நீங்க சாப்பிடலையே, நீங்க வருத்தத்தோட உங்க காலத்தை கழிச்சிட்டீங்கல்ல. ஏன் நான் வாழாம இருந்தேன், ஏன்னா அதுக்காக என் பிள்ளை வாழாம இருக்க கூடாதுல்ல, பிள்ளை வாழாம இருக்க கூடாதுல்ல. நான் கஷ்டப்பட்டாச்சு, நான் ஏற்கனவே நிறைய சுமந்தாச்சு, ஆனா என் பிள்ளை அதை சுமக்கிறது கூடாதுல்ல. அதுக்குள்ள நான் ஜெயிச்சிடணும்ல, நான் நின்றணும்ல, நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்ல. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் இருக்கிறேன். முழு பலத்தோட முழு சத்தத்தோட சொல்லுங்க, இயேசுவே நான் இருக்கிறேன். என் குடும்பத்திற்காக திறப்புல நிற்கிறதற்கு, என் வம்சத்திற்காக திறப்புல நிற்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் முழங்கால பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் சிந்தைய பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேசத்திற்காக, ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறதற்கு என்னை பலப்படுத்தும் கர்த்தாவே, என்னை பலப்படுத்தும் கர்த்தாவே. சத்தத்தை உயர்த்தி நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த புது பலனை தராரு. மா, நீங்க இனி பார்க்க மாட்டீங்க, உன் கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறத நீங்க பாப்பீங்க. நீங்க சுமந்த சுமைகளை உங்கள் பிள்ளைகள் சுமக்க போவதில்லை. நீங்கள் சுமந்த சுமைகளை வம்சம் சுமக்க போவது இல்லை. நீங்க பார்த்த கண்ணீர், நீங்க பார்த்த அவமானம், நீங்க பார்த்த இழப்புகளை இனி அடுத்த ஜெனரேஷன் பார்க்க போறதில்லை. உங்க பிள்ளைகளை சுகமாய் குடியிருக்க பண்ண இயேசுவே நீர் இறங்கு. ராதலத்தனேரோ ஹல்லேலூயா. கழுதை கூட தன் எஜமானனை அறியும், இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. திறப்புல நிக்கலாமா? ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆண்டு சமூகத்தில் நான் உங்களை ஜெபிக்க விட்டுட்டு நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு நேராக நான் கடந்து போறேன். நீங்க எல்லாம் ஜெபிக்க போறீங்க. பாஸ்டர்மா தொடர்ந்து இந்த சாப கட்டிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உங்களை ஜெபத்துல நடத்த போறாங்க. இந்த காரியத்தை வச்சு சில சாபங்களை சொல்லி அதற்காக உங்களை ஜெபத்துல நடத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி கையை உயர்த்தி, இயேசுவே என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள் ஆண்டவரத்துல. என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க.
கழுதை கூட தன் எஜமானனை அறியும். இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும். இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்காய் நான் தீரப்பிலே நீர்க்கிறேன். ஐயோ அழியும் என் குடும்பத்திற்காய். ஐயோ அழியும் என் குடும்பத்திற்காய் நான் தீரப்பிலே நீர்க்கின்றேன். திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஐயோ அழியோ என் வம்சத்திற்காய் நான் தீரப்பிலே நீர்த்தி. ஐயோ அழியும் என் கணவனுக்காய், என் மனைவிக்காய், என் பிள்ளைகளுக்காய், எனக்காய், எனக்கு வரப்போகிற சன்னதிக்காய் நான் திறப்பிலே நிற்கிறேன். ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடி கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் வந்திருக்கிறார். எந்த இடத்திலே இருந்தாலும் மகளே மகனே உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள். இதோ அடியே நான் இருக்கிறேன். என்னை அனுப்பு, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். என் தேசத்திற்காக நான் இருக்கிறேன், என் குடும்பத்திற்காக நான் இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கிறேன். இயேசுவே என்னை அந்த அபிஷேகம் இப்பொழுது கர்த்தரால் அனுப்பப்படுகிற அக்கினி துகடுகள் உங்களுக்கு வைக்கப்படட்டும். அந்த நாவிலே வைக்கப்படட்டும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு வைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே இனி சோர்வு இல்லை, விசுவாசத்தில் இனி சோர்வு இல்லை. ஹல்லேலூயா. ஊழியத்திலே இனி சோர்வு இல்லை, கண்ணீரில் இனி சோர்வு இல்லை. அந்த காரியம் நடக்கிற வரை, அந்த ரட்சிப்பு நடக்கிற வரை, அந்த சாப கட்டு முறிகிற வரைக்கும் இனி உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் மாறாது. அந்த பலன், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது கட்டவிழ்த்து விடட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் கட்டவிழ்க்கப்படுவதா, கட்டவிழ்க்கப்படுவதா. ஓ ஹல்லேலூயா. இப்போ 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 ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவரே நீர் ஊற்றப்படட்டும். ஆவியானவரே நீர் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ஓ ஐயோ அழியும் என் ஜனங்களுக்கா நான் தீரப்பிலே நிற்கின்றேன். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீர். நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட. தகப்பனே அந்த அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு எல்லாருக்கும் தந்ததற்காக நன்றி.